என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இது ஆபத்தா ஆபத்து இல்லையா என்று நீ உடனே கேட்ட பிறகு முடிவு செய்து கொள்ளலாம். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற பெயர் கொண்ட ஒரு பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறதா என்று மட்டும் நீ சோதனை செய்து பார். அப்படி நான் சொல்கின்ற பெயரை கொண்ட ஒரு பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அங்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, உன் தாயானவள் எப்போதும் சற்றென்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. ஏதாவது ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடக்கும் போது, ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைக்கும் போது என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழுங்கி இருந்தபோது இது போன்ற செய்திகளை உன் செவிந்து சேரும். உன்னுடைய பிரச்சனைக்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள முடியாமல் தவிர்க்கும் போதும் அதை உன் தாயானவள் உன் கண் முன்னால் இருந்து வந்து நிறுத்தி காட்டுவேன். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற நீ இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் எப்போதும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்க இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன். உனக்காக எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து பயணம் செய்கின்றேன். அப்படி இருக்கும்போது அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் போது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மைகளை என் பிள்ளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கி தர நினைக்கின்றனோ, எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனதாக்க நான் முயற்சி செய்கின்றனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்த்திட வேண்டும். அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தது அதையெல்லாம் நீ ஒரு நொடியில் உடைத்தெறிந்து விட்டு வந்தாய் அல்லவா? அது மறந்து விட்டாயா என் பிள்ளையே? இதையெல்லாம் கடந்துதான் நீ வாழ்ந்து வந்திருக்கின்றாய். உன்னை நீயே குறைவாக எடை போடாதே. சிலர் உன்னிடத்தில் ஏதாவது விஷயங்களை இது போன்று சற்றென்று மனமுடைந்து போய்விடுகிறது என்றால் என் குழந்தை நீ இது போன்றெல்லாம் மனமுடைந்து போகாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்போதும் நீ சரியாக இருந்துவிட்டால் உனக்கு நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சுற்றி வருகின்ற பிரச்சனைக்குள் என் பிள்ளை எப்போதும் சிக்கி தவிர்ப்பதாக உணராதே. அதுவும் நமக்கு கிடைக்காத ஒரு சவால்தான். இதிலிருந்து நாம் வெற்றி பெற்று வர வேண்டும் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ சிந்தித்து விட்டால் போதும். வேறு எதையும் பற்றி நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது உனக்கு நடக்க வேண்டி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மகிழ்ச்சி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் அதிகமாக வருகின்ற போதில் எல்லாம் அதை அடக்குவதை விட அதற்கு பதிலை தேடுவது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயமாகும். நல்ல பலன்களையும் கொடுக்கும். கண்ணீர் துளிகளை சிந்த வேண்டிய நேரம், சிந்த வேண்டிய இடம் தெய்வத்தின் பாதம். மனிதர்களின் முன்னிலையில் அல்ல, அப்போது புரிந்து கொள்கின்ற இந்த மத்தியில் அல்லவா அதனை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்போதும் போல இந்த வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழ கொண்டு பழகி கொண்டிருந்தால் போதும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உன் வசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த பெயரில் இருக்கின்ற பிள்ளையால் உன்னுடைய இல்லத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்வதை விட உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆபத்தை தவிர்த்து இந்த பெயர் கொண்ட பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். ஆபத்து என்று சொன்னவுடன் சற்றென்று முடிவெடுத்து விடாதே என்று நான் சொன்னதற்கு காரணம் இதுதான். இதனை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கே புரியாத புதிராக இருக்கும்.
என் குழந்தையே, வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு என்ன கொடுக்கிறது, எது கொடுக்கிறது என்று பார்க்க நினைக்கின்றவர்கள் தனக்கு என்ன கொடுத்தது என்பதை சிந்திக்க மறந்துவிட்டார்கள். தம் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்பதையும் இவர்கள் யோசிக்க மறந்து விட்டார்கள். தன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும், தன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்தியது என்பதை மறந்து விட்டார்கள். தனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட்டு அடுத்தவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதில் மட்டும் இவர்களின் கவனம் இருக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதனை விட்டுவிடக் கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தட்டிதான் இந்த வாழ்க்கையை வாழ்வதாக வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு இருக்கும்போது அதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திடதான் வேண்டும். உன்னோடு நான் இருப்பது என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ சரியாக பயணிக்க வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் எப்போதும் உன்னோடு வந்து உன் பயணத்தில் தொடர்ந்து வரும்போது நீ எந்த நிலையிலும் தடுமாற்றம் அடையக்கூடாது. ஏனென்றால் உன் கரம் பற்றி உன்னை வழிநடத்தி செல்வது தாயாக இருக்கும் போது கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை கூட கொடுக்காமல் விட்டுவிடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை எப்போதும் போல மகிழ்ச்சியோடு நீ இருந்து பழகி கொண்டாயானால் உன்னை தேடி நான் வருவதை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும், எல்லா திருப்பங்களையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் கடந்து நீ உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை என் பிள்ளை உருவாக்கி கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நல்லதுதான் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ எப்போதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதை நீ வருகின்ற விஷயங்களில் புரிந்து கொண்டால் போதும். இனியும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை கொடுப்பதை எல்லாம் வேதனைக்காக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுத்தது போல இனியும் உன்னை தேடி வந்து நான் அத்தனை விஷயங்களையும் கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் இல்லத்தில் ஆபத்து இருக்கிறது என்பதை நீ அறிந்த விஷயம் என்றால் சுற்றி தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கிறது என்பதையும் நீ அறிந்த விஷயம். ஆனாலும் தெய்வ சக்தியின் நடமாட்டமும் இங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வ சக்தியும் அங்கே உன்னை தேடி வந்து இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை நீ உணர்ந்து விட்ட பிறகு இந்த தீய சக்திகள் எல்லாம் எப்படி அங்கே தங்கி இருக்க முடியும்? இவர்களை எல்லாம் விரட்டி அடிப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்று யோசிக்கத்தான் என் குழந்தை நான் சொல்கின்றேன். அந்த வழி உன் இல்லத்தில் உன் குழந்தையால் தான் நடக்கப் போகிறது என்று, அவர்களால் தான் இது தீர்க்கப்பட போகிறது என்று. ஏனென்றால் பொதுவாகவே ஒரு சிலர் இன்னொருவரிடம் அளிக்க பிறந்த குழந்தையாக இருப்பார்கள். அதேபோல்தான் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த குழந்தையும், அம்மா அப்படி என்ன பெயர்தான் இருக்கிறது என்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, தெய்வத்தினுடைய பெயரை கொண்ட என் குழந்தை நீ உன் இல்லத்தில் இருக்கின்றது. அதாவது தெய்வத்தினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காகவும் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினாலும் நீ ஒரு பெயரை அவர்களுக்கு வைத்திருக்கின்றாய். உதாரணத்திற்கு உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் லட்சுமி என்றோ, நீ வேலன் என்றோ, சரஸ்வதி என்றோ, குமரன் என்றோ, முருகன் என்றோ, கந்தன் என்றோ, இப்படி ஈஸ்வரன் என்றோ தெய்வத்தினுடைய பெயர்களை ஏதேனும் ஒன்றை நீ வைத்திருப்பாய். ஆனால் அப்படி இல்லை என்றாலும் கூட நேரடியாக தெய்வத்தில் அருளும் பெயரையும் சூட்டவில்லை என்றாலும் தெய்வத்தினுடைய வேறு அம்சங்கள் பொருந்திய பெயர்களை என் குழந்தைக்கு நீ சூட்டியிருக்கிறாய் என்றால்
அந்த குழந்தையினுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய விஷயங்களை நிச்சயமாக விரட்டி அடிக்கப் போகிறது என்றுதான் அர்த்தமாகும். உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் இருந்து உனக்கு முடிவுகள் கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இதை என் பிள்ளை நீ உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்றது என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றார் போல நீயும் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். எப்போதும் போல இல்லத்தில் இல்லாமல் நல்லபடியாக நீ தெய்வத்தை வணங்கினாயானால் தெய்வத்தின் நடமாட்டம் உன் இல்லத்தில் இருப்பதை உன்னால் உணர முடியும். ஒரு சில பிரச்சனைகள் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த குழந்தைகளின் மூலமாக நிச்சயமாக தீர்ந்துவிடும். அவர்களுக்குள் இருக்கின்ற சக்தியினால் அவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக விரட்டி அடித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இனி நடப்பது எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய நன்மைக்கு தான். இந்த பெயர் கொண்ட பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆபத்தை அழிக்க பிறந்திருக்கின்றது. அது பொதுவாகவே ஈசன் ஒருவரை ஈசன் இந்த உலகத்தை அழிக்கும் பொருட்டு யாரெல்லாம் என்னென்ன தீவினைகளை செய்கிறார்களோ அவர்களை அழிப்பதற்காக புதிதான ரூபத்தில் தெய்வங்களை அங்கே படைத்து கொண்டிருக்கின்றார்கள், படைத்து அனுப்பி வைத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட தெய்வங்கள் தான் இங்கு உருவான அத்தனை தீய சக்திகளையும் அழித்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் தன் குழந்தையே இந்த வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் தெய்வத்தினால் தன் குழந்தை அனுப்பப்பட்டவர்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் என்று உனக்கு அம்மா நான் சொல்கிறேன். அம்மா விளையாட்டு காட்டுகிறார்களோ, நேரம் போதாதனால் எதையும் பேசுகிறார்களோ என்று நீ நினைக்க கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இந்த தெய்வத்தின் பெயர்களை உச்சரிக்கும் போது, அதாவது முருகா இங்கே வா என்று அழைக்கும் போது, லட்சுமி இங்கே வா என்று அழைக்கும் போது, சரி நீ இவர்களின் பெயரை சொல்லி அழைக்கும் போது அங்கே தெய்வ சக்தி நடமாட்டம் தொடங்கி விடுகின்றது. தெய்வத்தின் பெயரை கேட்ட பிறகு அங்கே தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்க முடியுமா? அந்த தீய சக்தியினால் அங்கே தங்கி இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இது ஒருபோது முடியாத காரியம் அல்லவா? அதனால் இதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல என் பிள்ளை நீ எப்போதும் இருந்து விட்டால் போதும். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தெய்வம் நிச்சயமாக எந்நாளும் உன்னை காப்பாற்றும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நீ தெய்வத்தின் பெயரை சூட்டி இருக்கும்போது நிச்சயமாக அந்த தெய்வம் உன்னை காக்க வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என்றும் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்பாராத சூழ்நிலைகளில் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி மீட்டெடுத்து உனக்கான நம்பிக்கையை என்றும் நிறைவாக கொடுக்க வந்திருக்கின்ற இவர்களின் பெயர்களை சொல்லி அழைத்து உன் இல்லத்தின் தெய்வத்தின் சக்தியை நடமாட விட்டுவிட்டு என் பிள்ளையே எல்லாம் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை காணத்தான் வேண்டும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பத்தையும் உனக்காக கொடுக்கத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ எப்போதுமே பெறப்போகின்ற வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் போதும். நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தெய்வத்தின் துணையோடு உன் இல்லத்தில் நல்ல சக்திகளை நடமாட்டம் தொடங்கி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள். ஆபத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகத் தொடங்கி இருக்கிறது என்பதில் நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுபோதும் உன் தாயானவள் எனக்கு என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.